நன்றி. இங்கே என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் கூப்பிட்டவங்க வந்திருக்கிறாங்க, கூப்பிட்டாதவங்க வந்திருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூப்பிட்டவங்க மட்டும்தான் எனக்கு அன்பானவங்க இல்லை, அவங்கள விட ரொம்ப அன்பானவங்க நான் கூப்பிடாதவங்களும் இருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிறவங்க எவ்வளவு அன்பானவர்களோ அதே மேல் என் மேலே அதிக பிரியம் உள்ளவர்களும் இங்கே வராமலும் இருக்கிறாங்க. அதனால் வந்தவர்கள் வராதவர்கள், நான் சொல்லாமலும் வந்தவர்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதல்ல நான் தெரிவிக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிக்கும் துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து தான் நம்ம துவங்கி பண்ணுவோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் துவக்கம் அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தின் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னா தலைவர் தளபதி அவர்கள் வாழ்த்துறை அனுப்பியிருக்கிறாரு. அந்த வாழ்த்துறையோட தான் இந்த திருமண நிகழ்ச்சி நாங்கள் துவக்க போகிறோம். ஏன்னா அதை நான் குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு பத்திரிக்கை தயார் பண்ணிட்டு, இன்னும் சரியாக சொல்லணும்னா நாங்கள் தயார் பண்ண கல்யாண பத்திரிக்கையில் பொண்ணு மாப்பிள்ளை பேர், என் பேர், என் சம்சாரம் பேர் மட்டும்தான் இருந்தது. எங்கள் தரப்பில் நாங்கள் தயார் பண்ணதில்லை, வேறு எந்த பேரும் அதில் இல்லை. கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னே தான் நாங்கள் முதலமைச்சரை போய் பார்க்க போனோம். நான் போய் என்ன பண்ணேன், முதலமைச்சர்கிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டு போனோம். ஒரு வாழ்த்து அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனோம். அவர் பார்த்துட்டு நான் வரேன்ட்டாங்க. முதலமைச்சர் நான் கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வரேன்னு சொன்ன உடனே நான் இதே பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை தான் கொடுத்தேன். நான் வரேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் வாழ்த்துறை கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க உறுதிமொழி ஏற்றுப்பாங்க, திருமணத்தை அதோட முடிச்சிடுவோம், பதிவு திருமணத்தோடு அப்படின்னேன். வாழ்த்துறை கொடுக்குறேன், நேர்லி வரேன், நேர்லி வந்து வாழ்த்துறேன்னாரு. எனக்கு இன்னும் பதட்டம் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் வந்து நம்ம அவரோட நேரத்தை எடுத்துக்கக்கூடாதுங்கிற பதட்டத்தில் நீங்கள் வாழ்த்துறது தான் இங்கேயே கூப்பிட்டு வந்துட்டுன்னு நான் அங்கே வந்து வாழ்த்துறேன், வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பத்திரிக்கை கொடுத்து அவங்க கூப்பிட்டு விட்டாங்க. அவங்களும் பல வேலைகளுக்கு இடையில் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் 25, 26 அவர் வெளிநாட்டுக்கு போகணுங்கிறது முன்னமே முடிவானது. ஆனாலும் எங்ககிட்ட 26ஆம் தேதி நான் வரேன், ரிசப்ஷனுக்கு வரேன்னு அவர் சொன்னார். அவரால் வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு போனப்போ அவர் என்ன பண்ணிட்டா, வரேன் நம்ம சொன்னால் வருத்தப்பட போகிறாங்கிறதுனால அவர் வந்து வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணாங்க, 22ஆம் தேதி எங்கள் வீட்டுக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி கவின் எழுதி இயக்கிய அந்த சைக்கிள் பெல் குறும்படத்தை வெளியிட்டு 1 மணி நேரம் எல்லாரோடு இருந்துட்டு போனாங்க. இதே வீட்டில் வந்து 22ஆம் தேதி. எனக்கு என்னன்னா, அவங்க ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்க, பெரிய தலைவராக இருக்கிறாங்க, டைம் ஷெட்யூல், நேரம் பிரபலமாக இருந்தாலும் பிரபலமாக இல்லாட்டிலும் ஒரு நேரம் ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் நேரம் முக்கியமானது. ஒரு முதலமைச்சர்லேருந்து கூலி தொழிலாளியாக இருக்கிற வரைக்கும் அவங்கவுங்க நேரம் ரொம்ப அவங்களுக்கு முக்கியமானது. அவங்க குடும்பத்தோடு இருப்பது, அவங்க வேலைக்கு போவதுங்கிறது முதலமைச்சருக்கு எப்படி நேரம் முக்கியமானதோ அதுபோல் ஒரு கூலி தொழிலாளிக்கும் அவரோட நேரம் முக்கியமானது. அப்போ ஒரு நேரம் ரொம்ப முக்கியமானது. ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாலே அவங்க கிட்ட தேதி வாங்குறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். நாங்கள் 1 வாரத்துக்கு முன்னால் கொண்டு போய் அந்த பத்திரிகை கொடுக்குறோம். அந்த பத்திரிகை கொடுத்தோடனே அவரும் வராரு, எல்லா நேரத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்து வீட்டிலேருந்து அவ்வளோ நேரம் இருந்துட்டு போனார். நான் அப்போ கூட சொன்னேன், ஏங்க அன்னைக்கே நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேனே, நீங்கள் அன்னைக்கே சொல்லிட்டு வாழ்த்திருக்கலாமே, ஏங்க இவ்வளோ செலவு பண்ணணும்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு போனாருங்கிறது உங்கள் எல்லார் சார்பாகவும் அவருக்கு நான் சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இளைஞரி செயலாளர் இருக்கீங்க, அது ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த திருமணத்தை நாங்கள் ஒரே நிகழ்வாக முடிச்சிடணும், காலையில் மட்டும் இந்த திருமணம் அப்படி தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் யோசித்தோம். பெரியார் சுயமரியாதை பிரகாரம் ஒரு 30 பேர் மட்டும் வச்சு மாலை மாற்றி முடிச்சிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். மணமக்களோட விருப்பம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நாங்கள் பெரியாரிய குடும்பம், சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் சாமி படம் கிடையாது, எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் கிடையாது, பையனுக்கும் அந்த நம்பிக்கை கிடையாது. ஆனால் என்னோட மருமகள் வீட்டில் அவங்களுக்கு தீவிரமான, அவங்க அம்மாவுக்குள்ள ரொம்ப தீவிரமான இறை நம்பிக்கை உண்டு. நாங்கள் இந்த அளவுக்கு தீவிரமாக பண்ணுறதுல வந்து இன்னும் எவ்வளோமா பண்ணலாங்கிறது எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி. ஆனால் அவங்க எங்களோட ஒத்துழைச்சாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பானது, ரொம்ப இறை நம்பிக்கை உள்ள அவங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களோட பயணம் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாற்றத்தை தான் நாங்களும் விரும்புகிறோம். அவங்ககிட்ட நான் பேசினப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. சுயமரியாதை திருமணம் என்பது நமக்கு எதிரானதல்ல, அது உண்மையில் நமக்கு தான் ரொம்ப நல்லது, பெண்களுக்கு தான் அது ரொம்ப நல்லதுங்கிற தன்மையை என்னோட மருமகளும் அவங்க அப்பா அம்மா அவங்கள ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களின் சார்பாக ஒரு பலத்த கைத்தட்டல அவங்களுக்கு நான் தரேன். அதனால் இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எனக்கு 3 நிகழ்ச்சியாக இருக்குது. அன்றைக்கி இளைஞரணி செயலாளர் 22ஆம் தேதி வந்தபோது ஒரு மணநாள், அன்றைக்கி அவர் முன்னால் மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. இன்றைக்கி காலையில் வந்திருக்கிறோம், இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இங்கே இப்போ ஒரு மணநாள், மாலை பாம்கோவில் நடக்க போகுது. தலைவர் வாழ்த்துறை கொடுத்தா மாதிரி சொன்ன மாதிரி வாழ்த்துறை கொடுத்துட்டாரு, சொன்ன மாதிரி நேர்லி வரேன்னு சொல்லி மாலை நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதனால் ரொம்ப சிறப்பு. இவ்வளவு பெரிய விஷயமா இந்த திருமணத்தை மாறும்னு எதிர்பார்க்கல. இன்னும் சரியாக சொல்லணும்னா தலைவருக்கோ அல்லது நம்ம அமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ எவ்வளோ பெரிய வரவேற்பு. அவங்க பத்திரிகையில் எவ்வளோ படம் போட்டு வரையில் கட் அவுட் வச்சு தோரணம் வச்சு அவரை அப்படி கொண்டாடுகிற தொண்டர்கள் இருக்கிற போது நான் நான் பத்திரிக்கை சொல்லணும்னா ஒரு பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சிருந்தேன். ஒரு நான் பத்திரிகை வச்சுக்கிட்டு நான் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், அப்போ தலைவர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தொண்டர்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அப்படிலாம் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற அந்த உணர்வு. கிராண்டா பண்ற தொண்டர் அவரோட விருப்பம், அதை மதிக்க வேண்டியது நம்ம கடமைன்னு அதுக்கு எப்படி ஒத்துழைக்கிறாங்களோ, என் பேர் இருக்குது இருக்குல்ல, அந்த பேரே கிடையாது, தலைவர் பேர் கிடையாது, தலைவர் போட்டோ எதுவுமே கிடையாது எங்க பத்திரிகையில. அதுக்கும் அதே மாதிரி வராங்க, 2 பேர் மாறி மாறி வராங்க, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மதிக்கிறாங்கிறது இந்த திராவிட மாடல் எவ்வளவு சிறப்பானது, தமிழர்களுக்கு எவ்வளவு சிறப்பு செய்யும் என்பதற்கு எங்க குடும்பம் உதாரணமா நாங்கள் பார்க்கிறோம். அதனால் எப்படி ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து துவக்கமா இருக்குமோ அதுபோல் நம் குடும்பத்து தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி அவர்களோட வாழ்த்துறையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்குறோம். வாழ்த்துறையை ஆசிரியர் ராதா அவர்கள் படிப்பார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் வள்ளுவர் வர்த்த குவலந்தரையில் தந்தை பெரியார் முன்னெடுத்த சுயமரியாதை திருமண முறைப்படி நடைபெறுகிற திரு வே மதிமாறன், திருமதி வே சுசீலா ஆகியோரின் அன்பு மகன் சு மா கவின், திரு ரவிச்சந்திரன், திருமதி கவிதா ஆகியோரின் அன்பு மகள் ரா ஹர்ஷவர்தினி ஆகியோரின் மணவிழா சிறக்கவும் மணமக்கள் வளமுடனும் நலமுடனும் பல்லாண்டு வாழ்ந்திடவும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண விழா பேரறிஞர் அண்ணா அவர்களால் சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்ட சுயமரியாதை திருமண விழா. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பல்லாயிரக்கணக்கில் நடத்தி வைத்த தமிழ் பண்பாட்டு திருமண விழா. நம்மை அடிமைப்படுத்தும் ஆதிக்க பண்பாட்டு பழக்க வழக்கங்களை புறந்தள்ளி நம் தாய்மொழியாம் தமிழில் நடைபெறும் மணவிழா. பகுத்தறிவு கொள்கையை வாழ்க்கை நெறிமுறையாக ஏற்றுக்கொண்டு செயல்படும் திராவிட இயக்க எழுத்தாளர், ஆற்றல் மிகு பேச்சாளர், அன்பிற்குரிய வே மதிமாறன் அவர்கள் தன் குடும்ப விழாவிலும் கொள்கையினை விதைத்து லட்சிய பயிர் வளர்க்கும் அரும்பணியை செய்திருக்கிறார். திராவிட இயக்கத்தின் மீதான வதந்திகளை, அவதூறுகளை, பொய் குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமான ஆணித்தரமான வாதங்களால் தவிடு பொடியாக்கி இளைய தலைமுறையினருக்கு உண்மை வரலாற்றுடன் விழிப்புணர்வு ஊட்டி திராவிட இயக்கத்தின் பக்கம் ஈர்க்கும் திறன்மிக்கவரான மதிமாறன் அவர்கள் இந்த பேரியக்கத்திற்கு கிடைத்திருக்கும் அறிவுசார் சொத்து என்பதை பெருமையுடன் தெரிவிக்க விரும்புகிறேன். தன் உள்ளத்தில் நிறைந்துள்ள கொள்கை உணர்வை இல்லத்திலும் பரவிடச் செய்து எளிமையான முறையில் சுயமரியாதை திருமணத்தை இனிமையான முறையில் நடத்திடும் இந்த இனிய பொழுதினில் மணமகன் குடும்பத்தினருக்கும் தமிழ் பண்பாடு போற்றும் இந்த திருமண முறையை உவகையுடன் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு நல்கியுள்ள மணமகள் குடும்பத்தினருக்கும் உங்கள் அனைவருடனும் இணைந்து என் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். திராவிட இயக்கம் முன்னெடுத்த இந்த தமிழ் பண்பாட்டு திருமுறையான சுயமரியாதை திருமண முறை இன்று போல என்றும் பலரும் பின்பற்றக்கூடியதாக அமைய வேண்டும். அதற்கு நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்களின் குடும்பங்களில் இத்தகைய உணர்வு கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்காய் இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். அதற்கு உரை எழுதியுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தானும் அறவழியில் நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்கச் செய்திடுவோரின் இல்வாழ்க்கை துறவிகள் கடைபிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும் என விளக்கியுள்ளார். கொள்கை குடும்பத்தைச் சேர்ந்த மணமக்கள் அறவழியில், அன்பு வழியில், லட்சிய வழியில் தங்கள் இல்வாழ்க்கையை அமைத்து கொண்டு தங்களை சார்ந்தவர்களையும் அத்தகைய நல்வாழ்க்கைக்கு நெறிமுறைப்படுத்த வேண்டும். அளவோடும் நலமோடும் குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டி புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னது போல வீட்டுக்கு விளக்குகளாய் நாட்டுக்கு தொண்டர்களாய் திகழ வேண்டும். வள்ளுவரும் குரலும் போல, பெரியாரும் பகுத்தறிவும் போல, பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாடும் போல, தலைவர் கலைஞரும் தமிழும் போல, மணமக்கள் வாழ்க, மணமக்கள் வாழ்க. இப்படி வாழ்த்தி நாமும் அவர்களை பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துவோம். நன்றி.
நாங்கள் அப்படிங்கிறது நான், என்னோட துணைவியார், என் தம்பி, அவனோட துணைவியார், அவனோட மகள் கவின், நாங்கள்லாம் ஒரு 10 ஆண்டுகளாக ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் நம்ம மருத்துவர் டாக்டர் எழிலன் அவர்கள் தான். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இப்போ வந்திருக்கிறாங்க. அது நான் சும்மா சாதாரணமாக சொல்லிடுறேன். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பிஸி. அவர் நம்ம பிடிக்கிறது கஷ்டம். அவர் இளைஞர் இயக்கம் வச்சிருந்தாரு, அதில் பிஸியாக இருப்பார். பேஷண்ட்ஸ் கல்யாணி ஹாஸ்பிட்டலெல்லாம் பம்பர மாதிரி இருப்பார். நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்பவே முடியாது. அந்த நேரத்தில் கூட நான் வீட்டில் இருந்துக்கிட்டே வாட்ஸ்அப் பண்ணுவேன், தோழர் தலைவலி வாந்தி மயக்கம் அப்படின்னு பண்ண உடனே அவர் எந்த வேலையில் இருப்பார், பண்ண 2-3 நிமிஷத்துல உடனே வரும். உடனே மெசேஜ் வரும், திருப்பி என்ன எப்படி இருக்கீங்கன்னு நல விசாரிப்பு வரும். அது இல்லாமல் கோவிட் எல்லாத்துக்கும், கோவிட் வந்து எல்லாத்தையும் ரொம்ப மிரட்டுச்சு இல்லையா? அந்த கோவிட் விரட்டாதவங்களே கிடையாது. அந்த கோவிட்ல ரொம்ப ஹைஜீனிக்கா இருந்தவங்களுக்கு கோவிட் வந்தது பாருங்க. இந்த முகக்கவசம் போடாதவங்களுக்கு தான் ரொம்ப இலக்காரமாகி போச்சு. அதனால இப்போ நான் வந்து மாஸ்க் போடுவேன், தொப்பி போடுவேன், கையில் எப்பப்போ சானிடைசர் போடுவேன், எல்லாம் போடுவேன். ஒரு ஊசி போட்டேன், 2வது ஊசி போட்டாலும் ஊசிலாம் போட்டால் வராதுன்னு சொன்னப்ப போட்ட 5வது நாள் இது வந்தது. 2வது ஊசி போட்ட உடனே 5வது நாள் வந்ததுக்கு பிற்பாடு நான் எழிலன், டாக்டர் எழிலனுக்கு தான் அப்போ வந்து எம்எல்ஏ ஆகிட்டார். அவர் பயங்கர பிஸி. அதுவும் எந்த தொகுதி? 1008 தலைவரே அவங்க தொகுதியில் தான் வராங்க. கலைஞர் தொகுதி, கலைஞர் வீடு அவர் தொகுதியில் தான் வருது. அவ்வளோ பிஸியான ஒரு எம்எல்ஏ. நான் கோவிட்ல வந்து மெசேஜ் பண்ணுறேன், இங்கே இதில் இருக்கிறாரு, சரன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி வாட்ஸ்அப்லேயே எழுதி என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நான் போய் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட்டை நான் வாட்ஸ்அப்லேயே எடுத்து அவர் மருந்தை கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே நான் கோவிடுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தது வீட்டில் நான் ஒருத்தனை தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அது மருத்துவர் எழிலனோட அன்பு தான் அது முக்கிய காரணம். அவர் வந்து எங்கள் குடும்பத்தின் மேலே மட்டும் எனக்காக இல்லை, எல்லா தோழர்களுக்கும் அப்படித்தான் மதிமாறனுக்காக செய்கிறாருன்னு நினைக்காதீங்க. மதிமாறனை போல் பெரியாரி அம்பேத்கர் கருத்தில் உள்ளவர்கள் யார் அவரை தொடர்பு கொண்டாலும் ஒரு மருத்துவராக 24 hours அவர் தயாராக இருப்பாருங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. அதனால தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிப்பதற்கு அவருக்கு தலைவரும் தளபதியும் கலைஞரும் எப்படி முக்கியமோ அவரை விரும்பின மக்களும் அந்த தொகுதியில் இருந்தது ஒரு முக்கிய காரணம். அதனால தான் தொகுதியில் சுற்றி பொழுதன்னைக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. கவினுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவரை, அவருக்கும் கவினுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வந்துருங்கன்னு நான் வந்துடுறேன். அப்புறம் கவின் போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொன்னப்போ என்ன பலார் நடிச்சாரு டாக்டர். என்ன திருப்பி சொல்லி தெரியாதா அப்படின்னு சொன்னாரு. இப்படி அடிச்சாரு, அதுக்குள்ள இப்படி அடிச்சாரு வந்துடுற அப்படின்னு சொன்னாருன்னு. அதனால் எங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவராக இருக்கிற எங்கள் அன்புக்குரிய மருத்துவர் எழிலன் அவர்களை வாழ்த்துறையாடுங்க நான் கூப்பிடுறேன். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இனிமையான காலை பொழுதுல ஒரு மென்மையான மனவிழாவை தோழர் மதிமாறன் வந்து இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியிருக்காரு. நானும் என்னோட மனைவியும் பிரியா பேசிட்டு இருந்தோம். பிரியா, நம்மளாம் இதே மாதிரி மாடல் தான் நம்ம பையனுக்கு பண்ணினோம். ரொம்ப இனிமையாக மகிழ்ச்சியாக வீட்டிலே வந்து தோழர் சொன்னது போல் விரும்பியவர்கள் இன்னொரு இணையதளத்தை ஃபேஸ்புக்கில் இணையதளத்தை வாழ்த்து தெரிவித்து இந்த திருமண நிகழ்வை பார்த்து கண்டளிக்கிறவங்க எல்லாரையும் ரொம்ப தந்தை பெரியார் எப்படி அவர் வந்து ஒரு திருமண முறை எப்படி நடத்தணும்னு விருப்பப்பட்டாரோ அதே முறையில் வந்து தோழர் மதிமாறன் வந்து கவினுக்கும் ஹர்ஷவர்தனுக்கும் நடத்தி முடித்திருக்காங்க. ரொம்ப முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து திராவிட கொள்கை உள்ளவர்கள், திராவிட கொள்கைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்ற எடுத்துக்காட்டுக்காக தான் தமிழ்நாட்டு முதல்வரும் எங்கள் இளைஞரணி செயலாளரும் தோழர் வே மதிமாறன் குடும்பத்தை வந்து மதிக்கிறாங்க என்ற அடிப்படையை வந்து நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. தோழருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற திராவிட பற்றாளர் திராவிட கொள்கையை வந்து மக்கள்கிட்ட நேர்த்தியாக தெளிவாக சொல்லக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் குடும்ப நண்பராக, குடும்ப தோழராக, குடும்ப தலைவராக இங்கே தமிழ்நாட்டு முதல்வர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அடிப்படையிலே தோழர் சொன்னார், நாங்கள் இங்கே வந்திருக்கிறதும் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து தோழருக்கு வந்து கடிதம் எழுதி வாழ்த்து எழுதி இன்னைக்கு மாலை நேரத்தில் நிகழ்ச்சிக்கு வருவதும் எங்கள் இளைஞரணி செயலாளர் வந்து வாழ்த்து தெரிவித்து போனதுக்கும் இங்கே எல்லாரும் ஒன்று கூடிய அடிப்படை காரணம் ஒரே ஒருத்தர் தான், அது தந்தை பெரியார் தான். சுயமரியாதை என்பது என்ன,
தமிழர் வாழ்வு முறையில் வந்து எளிமையான முறையில் சமூக நீதித்தளத்தில் தமிழர்கள் வந்து என்ன வாழ்வியலை கடைப்பிடிக்கணும், தமிழர்கள் வந்து எந்த சமூக அரசியலை பேச வேண்டும், தமிழர்கள் வந்து சமத்துவத்தை நோக்கி எப்படி பயணம் பண்ணணும் என்ற கொள்கை பட்டியலை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போய் அதில் பல லட்சக்கணக்கான மக்களை வந்து அதை பின்பற்ற செய்து எங்களுக்கு வழி நடத்தியிருக்கார். அந்த வழியில் வந்து தோழர் மதிமாறனோட பயணம் வந்து ரொம்ப 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 பெரிய பயணம். என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் தோழர் மதிமாறனோட நீங்கள் நட்பாக இருக்கீங்க. ஏன்னா எந்த வகையான கருத்தையும் அந்த உள்ளே வச்சுட்டு அவர் பேச தெரியாது. இதெல்லாம் வெளிப்படைத்தன்மை இருக்கும். அதாவது சில செய்திகளை வந்து நம்ம வந்து ஒரு பொது இடத்துல வந்து பேசுறதுக்கு கூட நம்ம தயங்கப்படுவோம். நிறைய இந்த கருத்து முரண்பாடுகள், கொள்கையாளர்கள் முரண்பாடுகள்லாம் நிறைய இருக்கும். அந்த முரண்பாடுக்காக நானே சில நேரத்தில் அமைதியாக போயிடுவேன். நான் சரி நட்புக்காக பழகினத்துக்காக. நான் வே மதிமாறன் தோழன் அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நீ நட்பாக இருந்துட்டு போ, தனிப்பட்ட நட்பாக இருந்துட்டு போ, எது வேணா இருந்துட்டு போ, இந்த கொள்கையில் நீ சறுக்கிற அப்படின்னு வெளிப்படையாக கை காட்டி சொல்கிற ஒரு தோழர் நான் அவர் ஒருத்தர் தான் சொல்லுவேன். நான் வியப்பாக இருக்கும். உங்ககிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லுவார், தோழர் நீங்கள் போகிறது சரியில்லை, இவங்கெல்லாம் கூட இருக்கிறது சரியில்லை, இவங்களுக்கெல்லாம் ஒரு பின்புலம் இருக்குன்னு ரொம்ப நேர்த்தியாக வந்து வெளிப்படையாக யார்கிட்ட சொல்லமோ எந்த வகையான சலனமின்றி ஓப்பனாக பேசிடுவார். அந்த வெளிப்படைத்தன்மை தான் வந்து இன்னைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வந்து திராவிட தத்துவத்துக்கு நோக்கி வந்து திசை திருப்பியிருக்கு. ஏன்னா நானும் அவரும் நிறைய இளைஞர்கள் இளைஞர் இயக்கம் கூட்டம் வந்து கூட்டிகிட்டு போகிறதும் திராவிட மாடல் பயிற்சி பாசறையில் வந்து பேசிட்டு இருக்கிறதும் அடிப்படை காரணம் அதுதான். அந்த தலையில் வந்து இன்னைக்கு மாப்பிள்ளையாக இருக்கிற கவினும் இன்னைக்கு மணமகளாக இருக்கிற ஹர்ஷவர்தினியும் அதே பாத்தியில தான் இருக்காங்க. அப்பா நிறைய பேசுவார், ஆனால் கவின் அதிகமாக பேச மாட்டார். அவங்க அப்பா வந்து மேடைக்கு பேசி பல லட்சக்கணக்கான இளைஞர்களை வந்து திருப்பார். கவின் வந்து அழகாக ஒரு அழகான குறுப்படம் எடுத்து அதே கொள்கையை வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக பிக்சராக கொண்டு போவார். மரபணுக்கள் டிரான்ஸ்ஃபர் ஓகே, ஆனால் நாங்கள் எப்படி வாழ்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைகள் வந்து வளரும். அந்த சித்தாந்தத்தை தான் குழந்தைங்க வளரும். எக்ஸ்பிரஷன் வேணால் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம், ஸ்டைல் வேணால் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம். இன்றைக்கி வந்து கவின் வந்து இன்றைக்கி ஒரு அழகான சூழலை வந்து தன்னோட வாழ்க்கை துணைவியை வந்து தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அவர் வந்து மன வாழ்க்கையில் வந்து தொடங்குறாரு. ரொம்ப ப்ளசண்ட்டாக, இனிமையாக, கொள்கை பூர்வமாக, மகிழ்ச்சியாக நம்ம வந்து வாழ்ந்து காட்டி எடுத்துக்காட்டாக மற்ற இளைஞர்களுக்கு இருப்போம். கவின் நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், தோழரும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காரு, இங்கே இருக்கிற அனைத்து தோழரும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை பார்த்து தான் சமூகம் பார்க்கும். சடங்கு, சம்பிரதாயம், பூஜை, கீஜை, புகை, மண்டலம், செலவினைகள், பொருளாதாரம்லாம் இல்லாமல் இனிமையாக நல்லுள்ளங்கள் எல்லாமே நம்மளை வாழ்த்தி குடும்பம் வாழ்கிறாங்க பாருங்கள சந்தோஷமாக. ஏன் இந்த முறையை நம்மளும் கடைப்பிடிக்கலான்னு என்ற எடுத்துக்காட்டாக அமைய போகிறது தான் நம்மளோட திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியில் நானும் ஒருத்தனாக இங்கே வந்து உங்களோட இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டருக்கு. அந்த வெளிப்படைத்தன்மை வந்து எனக்கு அரசியல் ரீதியாக வந்தது வேறு யார்கிட்ட இருந்தும் இல்லை, அது தந்தை பெரியார்கிட்ட இருந்து தான். அவர் யாரை ஆதரித்தாலும் வெளிப்படையாக ஆதரிப்பார், யாரை விமர்சனம் பண்ணாலும் வெளிப்படையாக விமர்சிப்பார். எதுலேயுமே அவர் ஒளிமறைவு இருந்ததில்லை. பெருந்தலைவர் காமராஜரை ஆதரிக்கும் போது வெளிப்படையாக ஆதரிப்பார், அப்போ திமுகவை வெளிப்படையாக விமர்சனம் செய்தார். அதே போல் திமுகவை தீவிரமாக ஆதரிக்கும் போது பெருந்தலைவர் காமராஜரை ஆதரிக்க மாட்டாருங்கிறது அவருக்கு எதிரான கருத்து கொண்டவராக தான் செயல்பட்டாருங்கிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து செயல்படும் போது அதற்கு எதிரான நபர்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற அந்த பின்பணின் நேர்மை இருந்து தலைவர்கிட்ட உண்டு. அதை அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அந்த வெளிப்படை மட்டும் இல்லை, டாக்டர் சொன்ன மாதிரி அதுவும் பெரியார் தான் உதாரணம். எது பேசுறதா இருந்தாலும் பெரியார் எங்கே போனாலும் யாரையாவது விமர்சனம் பண்ணி பேசிடுறாரு. அதனால் ஒரு கூட்டத்துக்கு போய் பாராட்ட மட்டும் செய்யணும். அவரை அரசியல் கூட்டத்துக்குலாம் வந்து அவர் திட்டிடுறாரு எல்லாரையும் சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு நாடகத்தை கூட்டு போய் தலைமை தாங்க வச்சாங்க. அந்த நாடகம் என்ன, ராஜராஜ சோழன் நாடகத்துக்கு அவர் தலைமை தாங்கினார். அந்த நாடகத்தை முழுக்க பார்த்துட்டு அப்புறம் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்னு கூப்பிட்டாங்க. ஐயா வந்து வாழ்த்துறை வழங்கும்போது வாழ்த்து தான் பேசினார். எவ்வளவு பிரமாதமாக நடித்தாங்க நடிகர்கள்லாம், எவ்வளவு சிறப்பு. ராஜராஜ சோழன் ஒரு அயோக்கிய பெயரை இவ்வளவு சிறப்பாக யாராலையும் காட்ட முடியாதுன்னு பேசுகிறார்.
அவங்கள திட்டுட்டு ராஜராஜ பாராட்டுறதா கூட நிம்மதியா இருந்திருப்பாங்க. இதான் பெரியார் அடிப்படை கொள்கையில். இவங்க நடிச்சவங்கள நம்ம பாராட்டுறோம், அவங்களுக்கு ராஜராஜ உறவு இருக்கு, நம்ம கிரிட்டிக் பண்றது இல்லை. ஆனா நீங்க ஆதரிக்கிற மையமான நபரை விமர்சனம் பண்ணா உங்களுக்கு கோபம் வருதுன்னா நீங்க கரெக்ட் ஆயிடுறீங்க. அது பெரியார் எப்பயுமே உரசி பார்ப்பார். ஒருவர் சரியா தப்பாங்கிறத அவர் உரசி பார்ப்பார். ஒவ்வொரு எதை உரசனா ரியாக்ட் பண்றான் எப்படின்னு பார்ப்பாரு. அது அவர்கிட்ட கத்துக்கிட்டது தான். அப்புறம் இன்னொரு தவறான தகவலோட நான் முடிச்சிட முடியாது. கோவிட் வந்து 2வது ஊசி போட்டோன்னே கோவிட் வந்துருச்சு, ரொம்ப சுத்தபத்தமா இருந்து வந்துருச்சுன்னு சொன்னேன்ல. கோவிட்டுக்கு 2 ஊசி போட்டதுனால தான் ட்ரீட்மெண்ட்ல வீட்டுல கால் மேல கால் போட்டுட்டு நான் பொழைச்சி உங்க முன்னாள் நின்று பேசுறேன், இல்லைன்னா பேசியிருக்க மாட்டேங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்தது எங்க அண்ணன் செந்தமிழ் அவர்கள் வாழ்த்துறை வழங்க கூப்பிடுறேன். ஹர்ஷவர்த்தினி கவின் திருமணத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி இங்கு அனைவரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மணமக்கள் மேலையும் இந்த நிகழ்ச்சி மேலையும் நம்முடைய அனைத்து கவனங்கள் இருக்கிற அந்த மாதிரியான திருமணம் இது. அதுக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மதிமாறன் அவர்கள் வந்து ஒரு திருமணத்தில் வந்து இந்த சுயமரியாதை திருமணத்தினால எப்படி என்ன வசதிங்கிறது நம்ம ஒரு பட்டியலிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா காலையில் பெண்கள் வந்து ராத்திரிலாம் முடிச்சுட்டு நேரமே, மற்ற திருமணத்தில் பார்த்து நேரமே எந்திரிச்சு பட்டு வச்சு பட்டு சேலையை கட்டிக்கிட்டு ரொம்ப மெனக்கட்டுக்கிட்டு காலையில் வந்து கெடுத்துட்டு, அதே மாதிரி மணமக்களையும் தூக்கத்துக்கு எடுத்து நடைபெறுகின்ற அந்த திருமணத்தை எல்லாம் மாற்றி இதெல்லாம் ஒரு வசதி என்பதை ரொம்ப அழகாக அவருக்கே உரிய பாணியில் சொன்னார். அதனால் நம்ம சுயமரியாதை திருமணம் என்பது வசதி என்பதை நாம் எல்லாம் புரிஞ்சு விடுவோம். அது இங்கே வந்திருக்கோம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் நம்ம வீடு இல்லை இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம அவங்களுக்கு இந்த திருமணத்திற்கு வந்து எப்படி வசதிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இந்த திருமணத்தின் மூலம் நம்ம செய்தியை எடுத்துக்கணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்வோம், எனக்கு திருமணத்துக்கு 1000-2000 பேருக்கு கூப்பிட்டா தான் திருமணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தவறான இதில் இருந்தோம். அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நான் பெரியார் படிக்கும்போது பெரியார் சொல்லியிருந்தார், ஒரு திருமணத்திற்கு 50 பேருக்கு மேலே கூப்பிடக்கூடாது. அந்த திருமணத்திற்காக என்ன செலவு பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை நீங்கள் வந்து அந்த பெண் மேலே, பெண்ணுடைய அப்போ பெண் வீட்டால் தான் செலவு பண்ணுவாங்களே, அந்த பெண்ணுடைய பெயரில் பேங்க்கில் போட்டு வைங்க, அதை அந்த வட்டி வச்சு அவங்க நல்லா வாழட்டும் என்று அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த திருமணம் என்பது 50 பேர்த்து வச்சு நடத்தலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்திலே திருமணம் என்றால் ஊரை கூட்டுவது, பல பேரை கூட்டி நடத்துவது என்பது என்ற கருத்தை என்னுடைய திருமணத்துக்கு மேலே எனக்கே தெரிஞ்சு. அது போன்று நம்முடைய இந்த சுயமரியாதை திருமணம் என்பது இதே இப்போ இந்த திருமணத்தை நடத்துகிறோம். இந்த திருமணம் செல்வது நம்ம தலைவர் அவங்க கூட வாழ்த்துல சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்திலே திருமணம் வந்து இந்த மாதிரி நடத்த திருமணம் செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி திருமணம் நடத்துறது அது நம்ம ஆச்சரியமா இருக்கும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலை எட்டியிருக்கோம் தெரியுங்களா? இந்த நிலை இவ்வளவு எட்டியது போய் கூட பல நிலைக்கு கொண்டு போறோங்கிறதுக்காக இன்றைக்கு அகில இந்திய அளவில் இன்னும் சதி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஒரு திருமணம் வீட்டில் ஒரு 2 பேரும் மனமத்து பண்ற ஒரு சாதாரண திருமணத்தை இப்படி நடத்தி என்றால் இந்த திருமணம் செல்லாது என்று உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு சொல்லப்பட்டதை மாற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்ட இந்த சுயமரியாதை திருமண சட்டம் 1968 அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது போன்ற திருமணங்கள் செல்லும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இளைஞர்களுக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியாது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறோம் என்பதை வந்து அதையெல்லாம் மீறி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்ம தொடர்ந்து கொண்டு சென்று இந்த அகில இந்திய அளவிலே நம்முடைய எப்படி இந்த திராவிட மாடல் வந்து இந்திய அளவிற்கு பரவி அங்கும் இது போன்ற திருமணங்கள்லாம் பரவி எல்லோரும் வளமாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சீரிய எடுத்துக்காட்டாக இந்த திருமணம் நடைபெறுகிறது. அதற்கு முதல் காரணமாக இருக்கிற மதிமாறன் குடும்பத்தாருக்கும், அது அவர் சொன்ன மாதிரி அவங்க சம்மந்தி மதிமாறனுடைய சம்மந்தி அவர்களுக்கும் நம்முடைய 2 மடங்கு வாழ்த்தையும் அவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து மணமக்கள் வாழ்வாங்கு வாழ இதே இந்த திருமண முறை பரவி அனைவரும் எழிலர் சொன்னது போன்று அனைத்து இல்லங்களிலும் இந்த திருமண முறை நடந்து நம்முடைய தமிழகம், தமிழினம் பெரியார் சொன்னது போன்று உலக மனித இனத்தோடு ஒன்றாக உலக மனிதர்கள் உலக சமுதாயமாக மாற வேண்டும் என்று கேட்டு மீண்டும் மணமக்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட தலைமையில் நடக்கிற சுயமரியாதை திருமணத்தில் நான் வாழ்த்துறை வழங்கும் போது என்ன சொல்லுவனோ அதை எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு. அதனால் என்னோட வேலையை அண்ணன் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய குடும்ப நண்பர் தோழர் இந்துமதி அவர்கள் இந்த பெண்களின் சார்பாகவும் சுயமரியாதை திருமணத்தை பெண்களுக்காக தான் ஐயா கொண்டு வந்தாங்க. வாழ்த்துறையில் எங்கள் குடும்ப நண்பர், எங்கள் குடும்ப உறுப்பினர் தோழர் இந்துமதி வாழ்த்தி பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம்.
திடீர்னு பேச சொன்னா எனக்கு பேச வராது. இந்த அழகான சூழ்நிலையில் ஐயா பெரியார் ஐயா எப்படி ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரோ, எது வந்து ஒரு சுயமரியாதை திருமணம் அப்படின்னு நினச்சிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு அழகான திருமணம். சூப்பர், வாழ்த்துக்கள் கவினுக்கும் ஹர்ஷாவுக்கும். இது வந்து ஒரு பெரிய வெற்றி இது. ஏன்னா 2 பேரோட குடும்பமும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுறதுன்றது வந்து அவங்களோட வாழ்த்துக்களோடு பண்ணுறது வந்து ஒரு பெரிய வெற்றி. இந்த வெற்றியை வந்து நீங்கள் எப்பயும் தக்க வச்சுக்கணும். யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக அன்பை காட்டிலையும் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் இந்த உலகத்தில் இல்லவே கிடையாது. எல்லாத்தையுமே நீங்கள் அன்பால் சாதிக்கலாம். எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை மீட்டெடுத்து நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். திருப்பி நம்ம பழைய நிலைக்கு வந்துட முடியும். காசு போனாலும் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். நல்ல மனிதர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் நமக்கு இருந்தாலே அது ஒரு பெரிய அசட்டு தான். அது அந்த சொத்தோட நமக்கு எந்த சொத்தும் தேவையில்லை. அழகான ஒரு சொத்து உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. பத்திரமா பாதுகாத்துக்குங்க. கவினும் தங்கமான பிள்ளை, அது ரொம்ப தங்கமான பிள்ளை. ஏன்னா அவங்கள ஹர்ஷாவை எனக்கு தெரியாது, கவின் ரொம்ப தங்கமான பிள்ளை. நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சந்தோஷமாக இருங்க. உங்கள் குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க, ரொம்ப நேசிங்க, ரொம்ப காதலிங்க. என்னைக்கும் சண்டை போட்டால் ஒரு சண்டையெல்லாம் வரும் தான், வந்தால் தான் நல்லாயிருக்கும். சண்டையே இல்லாமல் அப்படி தெளிந்த நீரோடு மாதிரி போனாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது. சின்ன சின்ன ஒரு சின்ன இருக்குது, அதில் வந்து எவ்வளோ உறுதியாக இருக்கிறோன்றது தான் நம்மளோட வெற்றி இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கொள்கையில், பெரியார் கொள்கையில் வந்தவங்க யாரும் தோற்றதா சரித்திரம் கிடையாது. ஆனால் நம்மளை வந்து இந்த உலகம் பார்த்துட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த கொள்கையில் போகிறவங்க எப்படி சறுக்கிறாங்க, ஒரு சின்ன சர்க்கிள் வந்துடாது அவங்களுக்குள்ள. நம்ம வந்து ஒரு மோசமான உதாரணத்துக்கு முன்னுதாரணமாக இருந்துட மாட்டோமான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க இந்த உலகம். நம்மளை ரொம்ப நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளை யாருமே கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் நம்மளை வந்து கவனிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். யார் நம்மளை வந்து கேவலமாக பேசுகிறாங்களோ, நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களோ, அவமானப்படுத்துகிறாங்களோ, அவங்க முன்னாடியும் நல்ல வெற்றியாளர்களாக, நல்ல சிறந்த, நல்ல ஒற்றுமையாக நல்லா வாழ்ந்து காட்டணும். அதனால் வந்து அவங்க முன்னாடி நீங்கள் எப்பயும் இப்போ இன்றைக்கி வெற்றியாக வந்தது மாதிரி எப்பயும் நீங்கள் வெற்றியாளர்களாக எல்லோரும் முன்னாடி நல்ல சிறப்பாக வாழணும்னு வாழ்த்து வணங்குறேன். வாய்ப்புக்கு நன்றி தேவருக்கு நன்றி. உங்களுக்கும் பெண் வீட்டாருக்கும் வாழ்த்துக்கள், பொண்ணு வீட்டாருக்கு ஹர்ஷா வீட்டாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வாழ்க. தேங்க்யூ. தோழர் இந்துமதி பேச தெரியாதுன்னு ரொம்ப கவித்துவமாக, ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக அவர் சுயமரியாதை கொள்கை எப்படி சொல்லணுமோ அவ்வளோ அழகாக சொன்னாங்க. தோழருக்கு ரொம்ப நன்றி. கவின் வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப தங்கம்னு சொன்னாங்க. ஹர்ஷவர்த்தினி எனக்கு தெரியாதுன்னாங்க. ஹர்ஷவர்த்தினி எங்களுக்கு ரொம்ப தெரியும். கவினை விட ஹர்ஷவர்த்தினி ரொம்ப தங்கம். மகிழ்ச்சி. அப்புறம் வந்து அடுத்து என்னுடைய நண்பர் மாறன் வந்திருக்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் அவர் நல்ல அறிமுகமாக இருக்கும், திரைப்பட நடிகரா. ஏன்னா நான் இன்னும் பைத்தியக்காரனாவே பார்க்குறதில்ல, அந்த அவசரம் உள்ளது. அவர் எனக்கு ரொம்ப நீண்ட நாள் நண்பர். அவர் ரொம்ப வருஷம் என்னோட நண்பர். அவர் என் மேல் ரொம்ப அன்பு கொண்டவர், கவின் மேலே ரொம்ப பிரியம் கொண்டவர். அவர் கடைசியாக எடுத்த ஷார்ட் ஃபிலிமுக்காக நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக நிறைய உதவி பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி அவருக்கு ஷூட்டிங் வந்து வேறு ஒரு ஊரில், அங்கேருந்து வந்துட்டு இப்போ முடிச்சுட்டு அவர் திண்டுக்கல்லுக்கு போனோம். அவர் வர்றது கஷ்டம்னாரு, ஆனால் வரணும்னு பிரியப்பட்டு அவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாறன் பற்றி. மாறன் வந்து மதிமாறன் எப்படி ஒரு தீவிரமான பெரியாரிஸ்டோ அதுபோல் ஒரு தீவிரமான பெரியாரிஸ்ட் மாறன். அதனால தான் அவர் மாறன் என் கூட பழகிட்டு இருக்காரு. தோழர் வாழ்த்தி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இணையர் இருவருக்கும் இணையர்ப்பு நாள் வாழ்த்துக்கள். நான் சிறப்பாக பேச நான் மதிமாறன் அல்ல, சிரிப்பாக பேசணுக்கு ஓரளவு ட்ரை பண்ணலாம். வழக்கமாக இந்த கல்யாணத்தில் வந்த உடனேயுமே ஏன் இவ்வளோ தாமதம், பேசலாமான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இல்லை என்ன காரணம் தெரியல, நான் எல்லோரும் கேட்டேன். கவின் தான் அடிக்கடிக்கு எங்கே சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டுனே தப்பில். அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தேன்,
அவருக்கு வந்து வியட்நாம் ஹனிமூன் போக வேண்டிய வேலை இருக்குது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அதனால தான் அப்புறமா தான் தெரிஞ்சது, சரி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாங்க. என்ன கவின், நோய் நடி பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறதா நீ? தோழர் மதிமாறன் அவர்கள் வந்து எப்படின்னா, நான் எங்கள் அப்பா வந்து பெரியாரிஸ்ட்டு தான். எங்கள் குடும்பம் வந்து தலைவர் கலைஞருக்கு தெரிஞ்ச வில்லிவாக்கத்தில் ஒரே மனிதர் யாருன்னா எங்கள் அப்பா தான். எங்கள் வீட்டுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் எல்லாமே வந்திருக்காங்க. நானே சின்ன வயசில் ஒரு 5 வயசில் பெரியார் பக்கத்தில் இருந்த ஒரு புகைப்படம் ஒன்று என்கிட்ட பொக்கிஷமாக இருக்குது. இன்னும் நான் கலை இயக்குனர், ஓவியர். எங்கள் வீட்டில் பெரியார் படம் மட்டும்தான் நான் வரைஞ்சி வச்சுருப்பேன். எனக்கு பெரியார் மட்டும்தான் தெரியும். அம்பேத்கரை பற்றி ஒரு நாள் நம்ம தோழர் மதிமாறன் பேசினார், என்ன நினைக்கிறீங்கன்னு. நான் ஒன்றும் பெருசாக அதை பற்றி இல்லை, பெரியார் தான். பெரியாரும் அம்பேத்கரும் வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து அம்பேத்கரை எனக்குள்ளே கொண்டு வந்தது தோழர் மதிமாறன் அவர்கள் தான். நான்லாம் எவ்வளோ ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தாலும் முட்டாளாக இருந்திருக்கேங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் அம்பேத்கரை உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன். அப்படி ஒரு எனக்கும் மதிமாறன் தோழருக்கும் ஒரு பட்டு. இப்போலாம் நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வந்து காரில் 2 பேரும் போவோம். வெளியே போயிட்டு ஏதாவது தண்ணி பாட்டில் அது இது வாங்கணும் போதும் என்னை பார்த்தோன்னே எப்படி ஆச்சரியப்படுவாங்களோ அதே மாதிரி மதிமாறன் தோழரை பார்த்து அவ்வளோ நீங்களா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு நட்சத்திர எழுத்தாளர், பேச்சாளர் மதிமாறன் அவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ இப்போ வந்திருக்கிற தோழர்கள், நம்ம வெளியில் இருந்த சின்னவர் கூடவே பாத்ரூம்லாம் எவ்வளோ இது பண்ணார். அதனால் நிறைய பேச்சாளர் எழுத்தாளர் எனக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது. நான் சினிமாவிலே இருந்துட்டேன். ஒரே விஷயம் மட்டும் சொல்லுவாங்க, நீங்கள் பெரியாரிஸ்டாக இருக்கும்போதோ கடவுள் மறுப்போ இல்லாமல் இருக்கும்போதோ கடவுளே நீங்கள் அன்பே கடவுளாக இருக்கக்கூடிய மறுப்பு உள்ள ஒரு மனிதர் குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு அரக்கோ குணம் மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா கடவுளே இல்லைன்ட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எல்லார்கிட்டையும் உண்டு. என்னோட பழகிய சக நடிகர்களும் அதை கேட்பாங்க. அவங்களுக்கு உதாரணமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, பெரியாரிஸ்டாக இருக்கிறவங்க அவங்க வந்து நாத்திகவாதியாக இருக்கிறவங்களுடைய குடும்பம் மாதிரி எந்த குடும்பமும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியாது. ரொம்ப எளிமையாக பெரிய ஆடம்பரமெல்லாம் இல்லாமல் அவ்வளோ அந்யோன்யமாக அன்பாக வாழறவங்க வந்து நிச்சயமாக சொல்கிறவங்க தான். நான் அதில் பாதி கூட வாழலை. ஏன்னா நான் மோஸ்ட்லி சினிமாக்காரனாக இருந்துட்டேன். நிறைய விஷயங்கள் நம்ம அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளே போய் அந்த மாதிரி சக மனிதர்களோடு நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ மதிமாறனுக்கும் அதே மாதிரி கவின் உடைய இல்லற வாழ்க்கையை சிறப்பாக அமையணும்னு உங்கள் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழருக்கு. நான் பெரியாரிஸ்டாக மாறினதுக்கு பிற்பாடு அந்த கருத்துக்களில் தீவிரமாக பயணமாவதற்கு வந்து ஒருவர் ரொம்ப முக்கியமானவர். அவரை நான் சொல்லி தான் ஆகணும். அவர் வேறு யாரும் இல்லை, பேராசிரியர் பெரியாரதாசன். அவர் இங்கேருந்து பக்கத்து 6வது தான் கடைசி வீடு அவருக்கு. அவருடைய மகன் வளவன் இங்கே வந்திருக்கிறாரு. பேராசிரியர் பெரியாரதாசன் என்ன பேசுவாரோ அதையே அவர் வந்து ஒரு வார்த்தைகள் சொல்லி வாழ்க்கை பேசுவார். மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். வளவன் பேசுவார்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, வளவன் பெரியாரதாசன் என்ன பேசுவாரோ அதை பேசுவாருன்னா இது ரொம்ப கஷ்டமானது இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. ஒரு இயக்கமாக கொள்கை பிடிப்போடு இருக்கிற குடும்பங்கள் இன்னொரு கூடுதல் குடும்பத்தை இணைத்துக் கொள்வதாகத்தான் நான் இந்த நிகழ்வை பார்க்குறேன். அப்போ கொள்கை நீட்டிப்பு நடக்க போகுது, வேற ஒன்றும் நடக்காது. இந்த நேரத்தில் இங்கே நிற்கும் பொழுது எனக்கு என்னுடைய நினைவு வந்து 94 போகுது. அவருடைய திருமணம் 94 நடந்துச்சு. அந்த திருமணத்திற்கு அவர் வந்து ஒரு அழைப்பதை எழுதியிருந்தார். அவரை வந்து அவருங்கிறேன், ஏன்னா அவரை தோழர்னு கூப்பிட்ற இடத்துல நான் இல்லை. ஏன்னா அவர் எனக்கும் என் தந்தைக்கும் இடைப்பட்ட தலைமுறையை சேர்ந்தவர், என் தந்தையின் நண்பர். அதனால் நான் நண்பராலாம் பார்க்க முடியாது. ஆனால் நான் அவர் ஆரம்பத்தில் இருந்து பார்த்த பொழுது அவரை கூப்பிட்டதெல்லாம் வந்து அவர் ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார், தாகம்னு. அதோடைய ஆசிரியராக இருந்தார். அதனால தாகம் ஆசிரியரை ஆசின்னு கூப்பிட்டே பழகி போச்சு நமக்கு. அதனால இவருடைய இன்னொரு நண்பர் தீஸ்மாஸ் வந்திருக்காரு. அவர் அச்சகத்தின் உரிமையாளராக இருந்தார். அப்புறம் என்னுடைய தந்தையார் பெரியாரதாசன், 3 பேரும் சேர்ந்து அச்சகத்துறையில மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறிடுறதுன்னு நினைச்சு ஒரு அச்சகம் உருவாக்கிட்டாங்க. அதுக்கு தோழமை அச்சகம்னு பேர் வேற வச்சு புத்தகமெல்லாம் அவர் எழுத, இவர் போட,
இவர் விற்க அப்படின்னு என்னமோ பண்ணாங்க. சில மாதங்கள்ல ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து ஆசி மதிமாறன் தோழர் என்ன பண்ணாரு, அப்பா கிட்ட உட்காந்து பேசும்போது சொன்னாரு, நாம இந்த நிறுவனத்தை கலைச்சிருவோம் அப்படின்னாரு. இனிய தொடங்கின சில மாசத்துல முடிச்சிடுறிய அப்படின்னா அப்பவே கலைஞ்சிருந்தது. ஆனா அபிஷியலா கலைச்சிடலாம்னு முடிவு பண்ணாங்க. ஏன் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ண போது இவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப நான் பள்ளிக்கூட மாணவன். சொன்னாரு, இன்னைக்கு கலைச்சிட்டோம்னா குறைஞ்சபட்சம் தோழமையாவது நிற்கும், அச்சகம் மட்டும் போயிடும், இல்லைன்னா அந்த அச்சகம் போகும்போது நம்ம தோழமையும் போயிடும்னாரு. என் அப்பாவின் இறுதி காலம் வரைக்கும் உடன் இருந்தவர்கள்ல அவர் ஒருவர். என்னுடைய நினைவு அவருடைய திருமணத்திற்கு ஏன் போச்சு அப்படின்னா, அவர் திருமணம் அழைப்பதில் ரொம்ப வித்தியாசமா போட்டிருந்தாரு. தொடங்கும் போதே இதனால் சகலமானவர்களுக்கும் நான் அறிவிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு தான் போட்டார். மணமகள் பேரெல்லாம் போட்டுட்டு கீழே ஒண்ணு எழுதியிருந்தாரு, உங்களின் அதிமுக்கியமான பணிகள் பாதிக்கப்படவில்லை என்றால் என் திருமணத்திற்கு வாருங்கள். இப்படி ஒருத்தன் கூப்பிடுவானா கல்யாணத்துக்கு? வான்னு கூப்பிடணும், இல்ல வராதேன்னு சொல்லணும். உன் அதிமுக்கியமான பணிகள் பாதிக்கலனா, நிறைய பேர் வராம போனதுக்கு என்னன்னாங்கன்னா, இப்ப இந்த கல்யாணத்துக்கு போனோம்னா நமக்கு எந்த முக்கியமான வேலையும் இல்லைன்னு அர்த்தம் போல இருக்கு. போலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி இருந்தாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தோடு போனது. ஆனால் அதிமுக்கியமான பணி இல்லை என்றால் வாருங்கள் என்று சொன்ன மதிமாறன் அன்றைக்கு நிறைய பேர் வராமல் போனால் இன்றைக்கு அதே வடிவத்தில் ஒரு அழைப்பதை அச்சடித்தாலும் தமிழகத்தின் முதல்வர் நான் வருகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இடம் பெயர்ந்திருக்கிறது. காரணம் அடிப்படை கொள்கை, பெரியாரிய கொள்கை, சுயமரியாதை கொள்கை. கவின் மணமகனை வந்து அவன் பிறந்த நாள்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால அப்படி சொன்னோம்னா நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சோன்னு நினைச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் அவன் ரொம்ப பொடிப்பையன்ல இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இல்வாழ்க்கைக்குள்ள நுழைகிறார்கள். அன்பு சங்கிலியால் உங்களை கட்டிக்கொள்ளுங்கள். இப்பவே நீங்க அப்படிதான் இருப்பீங்க. நீங்களா முடிவு பண்ண கல்யாணம் இது இல்லையா? நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க, எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். இதே நட்போடு இன்றைக்கு எப்படி நட்போடு இல்லறத்தில் இணைகிறீர்களோ அப்படியே இருங்கள். ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் தான், அது ஆலோசனை கூட கிடையாது. இன்று முதல் நீங்கள் இருவரும் சேர்ந்தது ஒரு குடும்பம். உங்கள் குடும்ப வட்டத்திற்குள் உங்கள் பெற்றோர்கள் உட்பட யாரையும் சேர்த்து விடாதீர்கள். ஏனால் தொடர்ச்சியாக குடும்ப நல நீதிமன்றங்களோடு வேலை பார்த்து கொண்டிருப்பவன் என்கின்ற காரணத்தினால சொல்றேன், இந்த ஊர்ல பல குடும்பம் நல்லா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் பெரியவன் தான். இவங்க ஆலோசனை எல்லாம் கொடுக்கறதே கிடையாது. இங்க ஒரு ஈகோ இருந்துகிட்டே இருக்கு. நம்ம போய் அவங்க வீட்டு வாசல்ல நிக்கணுமான, அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கணுமான, யாரையும் சேர்க்காதீங்க. நீங்களே அடிச்சுக்கங்க, நீங்களே பிடிச்சுக்கங்க. அப்படி இருங்கள், உங்களுக்குள்ள நட்போடு இருங்கள். இனி போகிற திருமணங்களில் உங்களை போல் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் வாழுங்கள் என்ற வாழ்த்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப திருமண நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம். மணமக்களுக்கு வந்து மாலையை வந்து கவினுக்கு வந்து என்னோட அப்பா எடுத்து கொடுக்கறதும், அர்ஷாவுக்கு அவங்க தாத்தா எடுத்து கொடுக்கறதுமா இந்த நிகழ்ச்சியை கட்டமைச்சு போகலான்னு பார்க்குறேன். அதனால அவங்க வந்துருங்க. அர்ஷாவோட அம்மாவும் அப்பாவும் அங்கே வந்துருங்க, நீங்க வந்து வேற யாரும் நிறைய பேர் நிற்க வேண்டாம். அதான் இவங்க மாலை மாற்றும் போது மணமக்கள் வாழ்வு அவங்க கொடுங்க. மணமக்கள் 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 மதிமாறன் சுசீலா இணையாரின் மகனாகிய கவின் என்கிற நான், ரவிச்சந்திரன் கவிதா இணையாரின் மகளாகிய அஷ்யவர்தினி என்ற உங்களை இன்று முதல் என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன். இனி நம் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பங்களில் சம பங்கு ஏற்கும் சம உரிமையுடைய உற்ற துணையாக, தோழராக, நண்பராக வாழ்வேன். என்னிடமிருந்து என்னென்ன உரிமைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்தந்த உரிமைகளை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்க எனக்கு உரிமையுண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்குள்ள அனைவரும் முன்னிலையில் உறுதியேற்கிறேன். ரவிச்சந்திரன் கவிதா இணையரின் மகளான அஷ்யவர்தினி என்கிற நான், சுசீலா மதிமாறன் இணையரின் மகனான கவின் என்ற உங்களை இன்று முதல் என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன். இனி நம் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பங்களில்
சம பங்கு ஏற்கும் சம உரிமையுடைய உற்ற துணையாக தோழராக நண்பராக வாழ்வேன். என்னிடமிருந்து என்னென்ன உரிமைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்தந்த உரிமைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்க்க எனக்கும் உரிமை உண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்குள்ள அனைவரின் முன்னிலையிலும் உறுதியேற்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி, அதை நான் சொல்லி ஆகணும். இவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பிட்டாங்க. இந்த திருமணம் பற்றி பேசுறதுக்கு நான் அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் நிச்சயதார்த்தம்லாம் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிச்சயதார்த்தமே ஒரு கல்யாணமா, ஏன்னா நிச்சயதார்த்தமே ஒரு கல்யாணத்தோட கிராண்டாக நடக்கிற அளவுக்குலாம் போகுது அப்படிங்கிறதுனால நிச்சயதார்த்தம் வேண்டாம்னு நாங்கள் அவங்க வீட்டில் போய் ஒரு 5 பேர் போய், நானும் என் தம்பி எல்லாரும் போய் ஒரு தேதியை முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம். அப்பவும் நாங்கள் பேசலை, நாங்கள் எதுவும் கேட்கல. என்ன கேட்கலன்னா, இந்த திருமணத்தில் அவங்க 2 பேர் பார்த்துட்டாங்க. நாங்கள் இந்த நிமிஷம் இங்கே பேசுகிற வரைக்கும் அர்ஷவர்தினியும் அவங்க அப்பாவும் குடும்பம் என்ன ஜாதின்னு எங்கள் யாருக்கும் தெரியாதுங்கிறது. அதே மாதிரி என் பையன் கவினுக்கும் அவங்க யாருக்கும் தெரியாது. இந்த கண்ணோட்டம், நாங்க பெரியாரிய கண்ணோட்டம், தலைவர் அம்பேத்கர் கண்ணோட்டத்தில் இருக்கிறது எங்களுக்கு சரி. ஆனா அந்த கண்ணோட்டம் எதுவும் இல்லாத அர்ஷவர்தினி பெற்றோர்கள் இதுவரை நாங்க என்ன ஜாதின்னு அவங்க தெரிஞ்சுக்க விரும்பலங்கிறது அவங்களுக்கு நான் இன்னும் என்னோட நன்றி தெரிவிக்க விரும்புறேன். இந்த திருமணத்தின் சிறப்பா அதை நான் கருதுறேன். அதை இங்க சொல்லணும்னு நினைச்சேன். மகிழ்ச்சி. இப்போ பதிவு பண்ணிடலாம். பதிவு கையெழுத்து போடுறது பதிவு பண்ணிடலாம். வீட்டார் வந்து செயின் மணமகளுக்கு அணிவிக்கணும்னு அவங்க விருப்பம் தெரிவிச்சதுனால இப்ப செயின் அணிவிக்கிறது வெறும் பையன் பொண்ணுக்கு மட்டும் போடுறதை நம்ம அனுமதிக்க முடியாதுங்கிறதுனால 2 பேருக்கும் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, எனக்கு இப்பதான் தெரியும் செயின் போடுற ப்ராசஸ், முதல்ல தெரியாது. அதனால அவங்க செயின் பொண்ணுக்கு போடணும் பையன்னு சொன்னதுனால, உங்க பொண்ணுக்கு என் பையன் செயின் போடுறதுன்னா அதே மாதிரி எங்க பையனுக்கு நீங்க செயின் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்க அந்த செயின் மாத்திர நிகழ்வு அதோட முடிஞ்சிருச்சு திருமணம். அவங்க விருப்பத்திற்காக அது 2 பேரும் செயின் மாத்திரம். அவங்கதான் தாலி கட்டுறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து, தலைவர் தளபதியோட வாழ்த்துறை அப்படின்னு அதை ஆரம்பிச்ச மாதிரி நமக்கான நாட்டுப்பண்ணும் தலைவரோட வாழ்த்து தான் அப்படிங்கிறதுனால நன்றியுரை, நாட்டுப்பண் எல்லா கணக்குலையும் மீண்டும் கடைசியாக திருமணத்தை முடிச்சு வைப்பதற்கு தலைவரோட வாழ்த்துறையை அதோட இந்த திருமண நிகழ்ச்சி முடியுது. வாழ்த்துறையை ராதா திருப்பி வாசிப்பார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் வள்ளுவர் வகுத்த குறள் நெறியில் தந்தை பெரியார் முன்னெடுத்த சுயமரியாதை திருமண முறைப்படி நடைபெறுகிற திரு வே மதிமாறன், திருமதி வே சுசீலா ஆகியோரின் அன்பு மகன் சு மா கவின், திரு ரவிச்சந்திரன், திருமதி கவிதா ஆகியோரின் அன்பு மகள் ரா ஹர்ஷவர்தினி ஆகியோரின் மணவிழா சிறக்கவும், மணமக்கள் வளமுடனும் நலமுடனும் பல்லாண்டு வாழ்ந்திடவும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண விழா பேரறிஞர் அண்ணா அவர்களால் சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்ட சுயமரியாதை திருமண விழா. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பல்லாயிரக்கணக்கில் நடத்தி வைத்த தமிழ் பண்பாட்டு திருமண விழா. நம்மை அடிமைப்படுத்தும் ஆதிக்க பண்பாட்டு பழக்கங்களை புறந்தள்ளி நம் தாய்மொழியாம் தமிழில் நடைபெறும் மணவிழா. பகுத்தறிவு கொள்கையை வாழ்க்கை நெறிமுறையாக ஏற்றுக்கொண்டு செயல்படும் திராவிட இயக்க எழுத்தாளர், ஆற்றல் மிகு பேச்சாளர், அன்பிற்குரிய வே மதிமாறன் அவர்கள் தம் குடும்ப விழாவிலும் கொள்கையினை விதைத்து லட்சிய பயிர் வளர்க்கும் அரும்பணியை செய்திருக்கிறார். திராவிட இயக்கத்தின் மீதான வதந்திகளை, அவதூறுகளை, பொய் குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமான ஆணித்தரமான வாதங்களால் தவிடுபொடியாக்கி இளைய தலைமுறையினருக்கு உண்மை வரலாற்றுடன் விழிப்புணர்வு ஊட்டி திராவிட இயக்கத்தின் பக்கம் ஈர்க்கும் திறன்மிக்கவரான மதிமாறன் அவர்கள் இந்த பேரு இயக்கத்திற்கு கிடைத்திருக்கும் அறிவுசார் சொத்து என்பதை
பெருமையுடன் தெரிவிக்க விரும்புகிறேன். தன் உள்ளத்தில் நிறைந்துள்ள கொள்கை உணர்வை இல்லத்திலும் பரவிடச் செய்து எளிமையான முறையில் சுயமரியாதை திருமணத்தை இனிமையான முறையில் நடத்திடும் இந்த இனிய பொழுதினில் மணமகன் குடும்பத்தினருக்கும் தமிழ் பண்பாடு போற்றும் இந்த திருமண முறையை உவகையுடன் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு நல்கியுள்ள மணமகள் குடும்பத்தினருக்கும் உங்கள் அனைவருடனும் இணைந்து என் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். திராவிட இயக்கம் முன்னெடுத்த இத்தகைய தமிழ் பண்பாட்டு திருமண முறையான சுயமரியாதை திருமண முறை இன்று போல என்றும் பலரும் பின்பற்றக்கூடியதாக அமைய வேண்டும். அதற்கு நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்களின் குடும்பங்களில் இத்தகைய உணர்வு கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்காய் இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். அதற்கு உரை எழுதியுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தானும் அறவழியில் நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்க செய்திடுவோரின் இல்வாழ்க்கை துறவிகள் கடைபிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும் என விளக்கியுள்ளார். கொள்கை குடும்பத்தைச் சேர்ந்த மணமக்கள் அறவழியில் அன்பு வழியில் லட்சிய வழியில் தங்கள் இல்வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தங்களை சார்ந்தவர்களையும் அத்தகைய நல்வாழ்க்கைக்கு நெறிமுறைப்படுத்த வேண்டும். அளவோடும் நலமோடும் குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டி புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னது போல வீட்டுக்கு விளக்குகளாய் நாட்டுக்கு தொண்டர்களாய் திகழ வேண்டும். வள்ளுவரும் குறளும் போல பெரியாரும் பகுத்தறிவும் போல பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாடும் போல தலைவர் கலைஞரும் தமிழும் போல மணமக்கள் வாழ்க, மணமக்கள் வாழ்க. நன்றி, மகிழ்ச்சி. திருமண நிகழ்வு முடிஞ்சது. நன்றி. உணவு மட்டும்தான் ஏற்பாடு பண்ணோம், மதிய உணவு ஏற்பாடு பண்ணலை. ஆனால் இவ்வளோ லேட் ஆகும்னு மாலை அங்கே ரிசப்ஷனில் எல்லாரும் தவறாமல் அங்கே வந்துருங்க. மதிய உணவு சேர்த்து அங்கே கொடுத்துட்றோம் நாங்கள். நன்றி.